மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தியின் பொழுது சிலைகள் கரைப்பதற்கு அனுமதி வழங்க கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். விநாயகர் சிலைகள் கரைப்பது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்துள்ள உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். அதாவது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதை கட்டுப்படுத்துவதும், அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகள் கருப்பதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த ஹரிவரன் என்பவர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மத்திய அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை அமல்படுத்துவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த சிலைகளை கரைப்பதால் நீர்நிலைகள் மாசடைவது மட்டுமல்லாமல் சிலைகளின் கரையாத பாகங்கள் ஏராளமாக கண்டெடுக்கப்படுகின்றன. இதனால் அந்த பகுதியை சுத்தப்படுத்த வேண்டிய சுமை என்பது அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஏற்படுகிறது. எந்தெந்த நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைக்கலாம் என அறிவிக்கக்கூடிய அதிகாரிகள் அதற்காக எந்த கட்டணத்தையும் நிர்ணயிக்கவில்லை, வசூலிக்கவும் இல்லை என்று நீதிபதிகள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகள் கரைக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்குவதற்கு கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அதனை இந்த சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சிலையின் அளவுக்கு ஏற்ப இந்த கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும் என்பது குறித்து 3 மாதங்களுக்கு முன்பே, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு 3 மாதங்களுக்கு முன்பே விரிவாக விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. சிலைகள் கரைப்பதற்காக அனுமதிக்காக வசூலிக்கப்படக்கூடிய அந்த கட்டணத் தொகையை அந்த அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகளின் பராமரிப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தவிர மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்திய தீர்ப்பாயம் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்திக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அரசு செயலாளர் தலைமையிலான அந்த குழு கூடி செயற்கை குளங்கள் உருவாக்குவது, எந்தெந்த நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்கலாம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற பொருட்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய சிலைகளை உற்பத்தி செய்வதை தடுப்பதற்கு குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.